தமிழ்நாட்டை போல் நாடு முழுவதும் மருத்துவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என இந்திய மருத்துவ சங்க துணைச் செயலாளர் பூபதி ஜான் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா மருத்துவ மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் 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 மருத்துவர்களின் போராட்டம் மருத்துவர்களின் போராட்டம் கேக்குதா 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 போராட்டத்தை அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ சங்க துணை செயலாளர் பூபதி ஜான், தமிழ்நாட்டை போல் நாடு முழுவதும் மருத்துவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மருத்துவமனை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு புரொடெக்டட் ஜோனா அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு 2 கட்ட 3 கட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, மருத்துவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அடிபடுவது, கொலை செய்யப்படுவது, அதாவது துன்புறுத்தப்படுவது, இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மத்திய அரசானது இதை கூர்ந்து ஆராய்ந்து மருத்துவர்களுக்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும், மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையை முன்வைத்து இந்தியா முழுவதிலும் இந்திய மருத்துவ சங்கம் போராடி கொண்டிருக்கிறது.